Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 2nd Standard EVS Unit 1 Materials Around Us, Lesson Explanation, Evaluation, pages 62 to 72, Term 3. Term 3 EVS ஓட எல்லா யூனிட்ஸ் ஓட வீடியோஸ் ஓட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. Unit 1 Materials Around Us, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். You will learn about, இந்த லெசன்ல என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, Natural Sources, Man-Made Materials and Things. இயற்கையிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் மற்றும் மனிதர்கள் தயாரிக்கும் பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. மேட்டர், டெஃபினிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். மேட்டரோட டெஃபினிஷன் மற்றும் அதோட பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு உட்டன் பாஸ்கெட்ல ஆரஞ்சஸ் வச்சிருக்காங்க. இந்த உட்டன் பாஸ்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். I am a basket. I am made of wood. Wood is got from trees. இந்த பாஸ்கெட் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு பாஸ்கெட், நான் மரக்கட்டையால தயாரிக்கப்பட்டிருக்கேன். மரக்கட்டை மரங்கள்ல இருந்து கிடைக்குதுன்னு சொல்லுது. இந்த ஆரஞ்சஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். We are oranges. We grow on orange trees. நாங்க ஆரஞ்சு பழங்கள், நாங்க ஆரஞ்சு மரத்துல காய்க்கிறோம்னு சொல்லுது. We use many kinds of materials in our life. நம்ம வாழ்க்கையில பல வகையான பொருட்களை பயன்படுத்துறோம். Nature is the source of all of them. Example tree. இந்த பொருட்கள் எல்லாம் இயற்கையில இருந்து கிடைக்குது, அதாவது மரங்கள். From these natural sources, man makes many materials. Example wooden planks, which are used to make many other things. Example wooden basket. அதாவது இயற்கையா கிடைக்கிற மரப்பலகைகள்ல இருந்து மரக்கூடையை தயாரிக்கிறோம். Sources of natural materials. இயற்கை பொருட்கள் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். The sources of natural materials are plants, animals, rocks and soil. இயற்கை பொருட்கள் நமக்கு மரங்கள், விலங்குகள், பாறைகள் மற்றும் மண்ல இருந்து கிடைக்குது. From plants. மரங்கள்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Logs, மரக்கட்டை, cotton, பருத்தி, coconut frond, தென்னை ஓலை, இதெல்லாம் மரங்கள்ல இருந்து கிடைக்குது. From animals, leather, wool. கோட்ல இருந்து leather கிடைக்குது, அதாவது தோல். ஷீப்ல இருந்து wool கிடைக்குது, அதாவது கம்பளி. From rocks and soil. பாறைகள் மற்றும் மண்ல இருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். We get metal ores from rocks and soil. Iron, gold, copper இதெல்லாம் மெட்டல், இதெல்லாம் மண்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. Think. For today's need, you are cutting me, but for tomorrow's need, plant more trees like me. இன்றைய தேவைகளுக்காக நிறைய மரங்களை நம்ம வெட்டுறோம், ஆனா நாளைய தேவைகளுக்காக நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணும். Write A for animals, P for plants and M for the metal sources for the given materials. அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுக்கு Aவும், பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுக்கு Pயும், மெட்டல் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கிறதுக்கு M எழுத சொல்லிருக்காங்க. First one wood, இது பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது, P எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் காட்டன், இதுவும் பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது, P எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் wool, இது அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்குது, A எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் leather, இதுவும் அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்குது, A எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் gold, இது மெட்டல் சோர்ஸ், அதனால M எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் coconut frond, இது பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது, P எழுதிக்கோங்க. wood, மரக்கட்டை. Let us discuss. Why do we make windows and cupboards from wood? விண்டோஸும் கபோர்ட்ஸும் ஏன் மரத்துல செய்யறோம்னு கேட்டிருக்காங்க. wood is a strong material. மரக்கட்டை உறுதியான பொருள். So furniture can be made from it. அதனால furnitures எல்லாம் woodல செய்யறோம். It is long lasting. அது நிறைய நாள் உழைக்கும். It can be cut into pieces and can be given different shapes. இது சிறிய துண்டுகளா வெட்டி பல்வேறு வடிவங்கள் கொடுக்கலாம். Wooden pieces can be joined together to make many useful things. மரப்பலகைகளை ஒன்றிணைத்து உபயோகமான பொருட்கள் தயாரிக்கலாம். Natural source, man-made materials, man-made things. First natural source பார்க்கலாம். Trees ஒரு natural source, man-made materials. இந்த treesல இருந்து மனிதர்களுக்கு கிடைக்கும் பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். Using some tools, tree trunks are cut into wooden logs and planks. சில கருவிகளை கொண்டு இந்த மரங்களை வெட்டுறதன் மூலமா மரக்கட்டைகளும் மரப்பலகைகளும் கிடைக்குது. Man-made things. இந்த மரக்கட்டைகள் மற்றும் மரப்பலகைகள் வந்து மனிதர்கள் என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பார்க்கலாம். Toys, shelf, door, cart, chair, swing. Do you know paper is made from wood pulp? wood pulp அப்படிங்கிறது மரக்கூழ். இந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய மரக்கூழ்ல இருந்து தான் பேப்பர் செய்யறோம். ரப்பர். Do you know from what material your eraser is made of? நீங்க அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற எரேசர் எந்த மெட்டீரியல்ல இருந்து தயாரிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. Rubber is made from the sap of the rubber tree. ரப்பர் மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பால் போன்ற பொருள்ல இருந்து தான் ரப்பர் தயாரிக்கிறாங்க. இதுதான் ரப்பர் மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பால் போன்ற பொருள். Rubber is elastic, so rubber bands are made from it. ரப்பர் எலாஸ்டிக் தன்மை இருக்கிறதால ரப்பர் பேண்ட் செய்யறாங்க. It is also waterproof,
So hand gloves are made from it. இது நீர் புகா தன்மை கொண்டது, அதனால hand gloves இதுல இருந்து செய்வாங்க. Elastic comes back to its original shape after being stretched. Elastic அப்படிங்கிறது இழுத்ததுக்கு அப்புறமா அதே நிலைக்கு வர்றதுதான் elastic. Waterproof does not allow water to enter inside. நீரை உள்ள புக விடாதது waterproof. The following things are also made of rubber. இதெல்லாம் ரப்பர்ல தயாரிக்கப்பட்டது. Slipper, eraser, mat, tire, ball. Observe the picture and fill in the blanks. இந்த pictures observe பண்ணி இந்த fill in the blanks fill பண்ண சொல்லிருக்காங்க. Shelf, rubber band, spoon, cycle tube, mat, chair. Write the names of the man-made things from wood. மரக்கட்டைகள் இருந்து மனிதர்கள் தயாரித்த பொருட்களை எழுத சொல்லிருக்காங்க. Shelf, spoon, chair. இது மூணு மரக்கட்டைகள் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள். Next one, write the names of man-made things from rubber. ரப்பர்ல இருந்து மனிதர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. Rubber band, cycle tube, mat. Fiber, நார். Do you know how clothes and ropes are made? துணி மற்றும் கயிறு எப்படி தயாரிக்கப்படுதுன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. Fiber is a material obtained from both plants and animals. Fiber நமக்கு plants and animalsல இருந்து கிடைக்குது. Cotton and jute are the fibers got from plants. காட்டனும் ஜூட்டும் பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற ஃபைபர். இதுதான் காட்டன், பருத்தி நூல், ஜூட், சணல். wool and silk are fibers obtained from animals. இதுதான் silk, அதாவது பட்டு. இது wool, கம்பளி. இது ரெண்டும் நமக்கு அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்குது. Fibers from the coconut tree is called coir. Many things are made from it. coir அப்படின்னா தேங்காய் நார். தென்னை மரத்துல இருந்து தேங்காய் நார் கிடைக்கும். இதுல இருந்து பல பொருட்கள் தயாரிக்கலாம். இந்த தென்னை மரத்துல இருந்து தேங்காய் கிடைக்குது. இந்த தேங்காயை உரிக்கும் போது உள்ள தேங்காய் நார் இருக்கும். இந்த தேங்காய் நார்ல இருந்து ரோப், மேட், பிரஷ் எல்லாம் செய்யலாம். Do you know silk thread is a strong material and is used in making parachutes? பட்டு நூல் உறுதியான பொருள், அதனால இதுல இருந்து parachute செய்றாங்க. The jute fiber is long, shiny and strong. சணல் நீண்ட பளபளப்பான உறுதியான நார். Silk is the strongest natural fiber. Silk fiber உறுதியானது. We make many things like bags, mats and sarees from these fiber. The jute and silk fiberல இருந்து bag, mat, saree எல்லாம் செய்யலாம். இது ஜூட்ல இருந்து செய்யக்கூடிய பேக், இது சில்க்ல இருந்து செய்யக்கூடிய sarees and dresses. Wool keeps us warm. So sweaters, caps and socks are knitted using it. கம்பளி நம்ம உடலை கதகதப்பா வச்சுக்கும். அதனால கம்பளியில இருந்து ஸ்வெட்டர், கேப், சாக்ஸ் எல்லாம் செய்யறாங்க. இது உள்ள இருந்து செய்யக்கூடிய ஸ்வெட்டர்ஸ் அண்ட் கேப்ஸ். Leather is flexible. So belts, watch straps and bags are made from it. Leather நெகிழ்வு தன்மையுடையது. அதனால பெல்ட், வாட்ச் ஸ்ட்ராப், பேக்ஸ் எல்லாம் செய்யறாங்க. இது லெதர்ல இருந்து செய்யக்கூடிய ஷூ அண்ட் பெல்ட். Put tick for the correct pair and cross for the wrong one. கரெக்டான பேருக்கு டிக் பண்ண சொல்லிருக்காங்க. ராங்கான பேருக்கு கிராஸ் பண்ண சொல்லிருக்காங்க. கோட்ல இருந்து நமக்கு லெதர் கிடைக்குது. இது ஜூட் பேக், அதனால இது ராங் பேர், கிராஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷீப்ல இருந்து wool கிடைக்குது. இது woolல இருந்து செய்யக்கூடிய ஷூஸ். இது கரெக்ட் பேர், டிக் பண்ணிக்கோங்க. இது சில்க் வார்ம், இதுல இருந்து சில்க் கிளாத் செய்யறாங்க. கரெக்டான பேர், டிக் பண்ணிக்கோங்க. இந்த கோட்ல இருந்து லெதர் கிடைக்குது. இதுல இருந்து தான் பெல்ட் செய்யறாங்க. இது கரெக்டான பேர், டிக் பண்ணிக்கோங்க. ஷீப்ல இருந்து wool கிடைக்குது. ஆனா இந்த சாரி சில்க் கிளாத்ல செய்யறாங்க. அதனால இது ராங் பேர், கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோகோனட்ல இருந்து கிடைக்கக்கூடிய காயர்ல இருந்து தான் இந்த த்ரெட் செய்யறாங்க. அதனால கரெக்டான பேர், டிக் பண்ணிக்கோங்க. கிளே, களிமண். Do you like playing with clay? களிமண்ல விளையாட பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. களிமண்ல இருந்து பொம்மைகள்லாம் செஞ்சு விளையாடுவோம். அதுல விளையாடுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். Clay is a natural material. Clay இயற்கையான ஒரு பொருள். It is a type of soil. Clay அப்படிங்கிறது ஒரு வகையான மண். When it is mixed with water, it becomes soft. இது நீரோட கலக்கும் போது மென்மையா மாறிடும். It hardens as it dries. காய்ந்த பிறகு கடினமா மாறிடும். So pots and other things can be made from it. அதனால பானைகள் மற்றும் பிற பொருட்கள் இதுல இருந்து தயாரிக்கலாம். A potter uses his tool, the potter's wheel, to make clay pots and other things. இந்த மாதிரி தான் மண்பானை செய்வாங்க. இது மண்பானை, மண் சட்டி, இது மண் ஓடு. Metals, உலோகங்கள். Have you seen the different vessels in your kitchen? கிச்சன்ல பல வகையான பாத்திரங்கள் பார்த்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. Metals are materials got from metal ores. Example, gold, silver, iron and copper. Metals metal oresல இருந்து கிடைக்குது. அதாவது gold, silver, iron and copper. Since metals are strong and hard, vehicles, gates and cooking vessels can be made from it. Metals உறுதியான கடினமான பொருளா இருக்கிறதால வாகனங்கள், கதவுகள்,
சமையல் பாத்திரங்கள்லாம் செய்றோம். Metals are shiny. Metals பளபளப்பானது. When heated, metals can be shaped into any form. Small paper jets or a huge aeroplane. Metals சூடுபடுத்தும் போது என்ன வடிவத்திலே நம்ம உருவாக்கலாம்? சிறிய பேப்பர் கிளிப்ல இருந்து பெரிய ஏரோப்ளேன் வரைக்கும் உருவாக்கலாம். இதெல்லாம் மெட்டல்ஸால செய்யப்பட்ட பொருட்கள். ஏரோப்ளேன், பேப்பர் கிளிப், கோல்ட் பேங்கிள்ஸ், ஸ்டீல் வெசல்ஸ், அலுமினியம் வெசல்ஸ், காப்பர் வெசல்ஸ். மேட்டர். Any natural or man-made that occupies space is called matter. ஒரு இடத்தை அடைத்துக் கொள்ற இயற்கையிலோ இல்ல மனிதர்களாலேயோ செய்யப்படுற ஒரு பொருள் தான் மேட்டர். Matter has properties like taste, smell, size and shape. மேட்டரோட பண்புகள் எதெல்லாம்னா சுவை, வாசனை, அளவு மற்றும் வடிவம். இது எல்லாமே ஒரு மேட்டருக்கு இருக்கும். Orange is a natural thing, it occupies space. ஆரஞ்சு ஒரு இயற்கையான பொருள், இது இடத்தை அடைத்துக் கொள்ளும். இதுவும் ஒரு மேட்டர். A wooden basket is a man-made thing, it occupies space too. இந்த wooden basket மனிதர்களால தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள், இதுவும் இடத்தை அடைத்துக் கொள்ளும். அதனால இது ஒரு மேட்டர். These yellow laddus occupy space in the bowl. இந்த மஞ்சள் நிற லட்டு இந்த கிண்ணத்துல இருக்க இடத்தை அடைச்சு கொள்ளுது. They are small, round in shape and are sweet to taste. இது சிறியது, உருண்டையானது, இனிப்பு சுவை கொண்டது. இந்த பொருளும் ஒரு மேட்டர். Materials are used in making an object. Choose and write the correct pair of materials found in the given object. ஒரு பொருளை செய்ய தேவையான பொருட்கள் எதெல்லாம்ன்றத கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா சூஸ் பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. Materials found in motor bikes are. இந்த மோட்டார் பைக்ஸை எந்த மெட்டீரியலால தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மோட்டார் பைக்கை மெட்டலால தயாரிக்கிறாங்க. இந்த டயரை ரப்பரால தயாரிக்கிறாங்க. ஆன்சர் மெட்டல்ஸ் அண்ட் ரப்பர். செகண்ட் ஒன், டேஷ் ஆர் ஃபவுண்ட் இன் தீஸ் பாட்ஸ். இந்த பாட்ஸ்ல என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டை கிளேல தயாரிக்கிறாங்க. இந்த பாட்ல இருக்க டேப்பை மெட்டல்ல தயாரிக்கிறாங்க. ஆன்சர் மெட்டல் அண்ட் கிளே. தேர்ட் ஒன், திஸ் பெல்ட் இஸ் மேட் ஆஃப் டேஷ். இந்த பெல்ட் எதால தயாரிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பெல்ட்டை லெதர்ல தயாரிச்சிருக்காங்க. இந்த பெல்ட்ல இருக்க கிளிப்பை மெட்டல்ல தயாரிச்சிருக்காங்க. ஆன்சர் மெட்டல் அண்ட் லெதர். ஃபோர்த் ஒன், திஸ் சேர் இஸ் மேட் ஆஃப் டேஷ். இந்த சேர் எந்த மெட்டீரியல்ல தயாரிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சேரோட ஃப்ரேம் மெட்டல்ல தயாரிச்சிருக்காங்க. இந்த சேர்ல இந்த பார்ட் எல்லாம் வுட்ல தயாரிச்சிருக்காங்க. அப்ப ஆன்சர் மெட்டல்ஸ் அண்ட் வுட். Valuation. Number the natural sources as 1 and the man-made materials as 2. இயற்கை பொருட்களுக்கு 1 மனிதர்கள் தயாரித்த பொருட்களுக்கு 2 எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் clay, இது நேச்சுரல் மெட்டீரியல் 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் tree, இதுவும் நேச்சுரல் மெட்டீரியல் 1 எழுதிக்கோங்க. இது man-made மெட்டீரியல் 2 எழுதிக்கோங்க. இந்த லெதரும் man-made மெட்டீரியல் 2 எழுதிக்கோங்க. இந்த சில்க் ஃபைபரும் man-made மெட்டீரியல் 2 எழுதிக்கோங்க. இந்த சில்க் வார்ம் நேச்சுரல் மெட்டீரியல் இது 1 எழுதிக்கோங்க. Write T if true and F if false. True அந்த T-யும் false அந்த F-ம் எழுத சொல்லிருக்காங்க. Most metals are strong. Metals ஸ்ட்ராங்கான பொருள், அதனால true எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், wood cannot be cut. மரக்கட்டையை வெட்ட முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆன்சர் false, ஏன்னா மரக்கட்டையை வெட்ட முடியும். Rubber is not elastic. ரப்பர் நெகிழ்வு தன்மை இல்லாததுன்னு சொல்லிருக்காங்க. ஆன்சர் false, ஏன்னா ரப்பர் நெகிழ்வு தன்மை உடையது. Wool keeps us warm. கம்பளி நம்மள கதகதப்பா வச்சிருக்கோம்னு சொல்லிருக்காங்க. ஆன்சர் ட்ரூ, குளிர்காலங்கள்ல கம்பளியில செய்யப்பட்ட ஸ்வெட்டர்ஸ், கேப்ஸ், கிளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் தட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுல இருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாட், இது கிளேல இருந்து தயாரிக்கப்படுது, அதனால கிளே ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் டியூப், இது ரப்பர்ல இருந்து தயாரிக்கப்படுது, அதனால ரப்பர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷூ, இது லெதர்ல இருந்து தயாரிக்கப்படுது, லெதர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கோல்ட் செயின், கோல்டு ஒரு வகையான மெட்டல், அதனால மெட்டல் எழுதிக்கோங்க. Complete the tabulation by using the given pictures and by adding one more object on your own. இந்த tabulation fill பண்ண சொல்லிருக்காங்க. one more material நீங்க ஓனா எழுத சொல்லிருக்காங்க. first one wood, the wooden box woodல இருந்து தயாரிக்கிறாங்க. wooden box and door எழுதிக்கோங்க. rubber, the gloves rubberல தயாரிக்கப்பட்டது, gloves and rubber band எழுதிக்கோங்க. next leather, the purse leatherல செய்யப்பட்டது, purse and belt எழுதிக்கோங்க. next metal, இந்த key மெட்டலால் செய்யப்பட்டது, key and vessels எழுதிக்கோங்க. self evaluation. I can identify natural sources, man-made materials and the things made from them. இயற்கை பொருட்கள், இயற்கையிலிருந்து மனிதர்களுக்கு கிடைக்கும் பொருட்கள், அதுல இருந்து மனிதர்கள் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால இது கலர் பண்ணிக்கோங்க. I know some properties of matter. மேட்டரோட பண்புகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால இதுக்கும் கலர் பண்ணிக்கோங்க. Term 3 EVS ஓட எல்லா யூனிட்ஸோட வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.